எல்லோருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் வல்லாடு அருகில் உள்ள மணக்கரை ஊரை சேர்ந்த மணி என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு சாதிவெறி கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலையை கண்டித்து அந்த ஊர் மக்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நான் அந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவும் துஷ்டி கேட்பதற்காகவும் மணக்கரை ஊருக்கு சென்றேன். காலையிலே காவல்துறையினர் என்னை நீங்கள் மணக்கரை ஊருக்கு செல்லக்கூடாது என்று சொன்னார்கள். நான் எப்படி பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காம இருக்க முடியும், துஷ்டி கேட்க போகாமல் இருக்க முடியும் என்று போனேன். அங்கே போனால் அந்த ஊர் மக்களுடைய பிரச்சனை எப்படி சொல்கிறேன்னே தெரியல. இந்த 21ஆம் நூற்றாண்டில் அப்படி ஒரு சாதி கொடுமை, அப்படி ஒரு சாதிய அடக்குமுறை. அந்த மக்களை விட்டு பிரிஞ்சு வரதுக்கு மனசே இல்லை. அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நாளைக்கு வாரம் சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தேன். வார வழியில் கேடிஷனல் செக் போஸ்ட்டில் வச்சு காவல்துறையினர் என் வாகனத்தை வழிமறித்து பாளையங்கோட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றார்கள். காலையிலே உங்களை நான் மணக்கரை ஊருக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் மீறி போகிறேன்னு சொல்லி என் மீது, என் கூட சேர்ந்தவர் மீது, என் வாகனம் மீது வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைத்தார்கள். அது என் மீது மட்டும் குண்டார் தடுப்பு சட்டம் போட்டார்கள். குண்டார் தடுப்பு சட்டத்தை போட்டுவிட்டு குண்டார் தடுப்பு சட்டத்தை உடைத்து விட்டு நேற்று தான் சிறையிலிருந்து வெளியில் வந்தேன். சமூக நீதி போராளி மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்கள் இறந்து 12 ஆண்டுகள் ஆகுது. அவருடைய நினைவு நாளான ஜனவரி 10ஆம் தேதி அவருடைய நினைவிடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்த போறவங்களால வாரவங்களால இதுவரைக்கு எந்த ஒரு சிறு துரும்பு பிரச்சனை கூட ஆகலை. ஆனால் காவல்துறையினர் அவருடைய நினைவு நாளான ஜனவரி 10ஆம் தேதி வருவதற்கு 10-20 நாளுக்கு முன்பாகவே தென் மாவட்டத்தில் தெய்வேந்திர குல வேளாளர் இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். பாருங்க, எவ்வளோ ஒரு சாதிய ஒரு அடக்குமுறை பாருங்க. ஐயா இமானுவேல் சேர குரு பூஜைக்கு போகிறவங்களுக்கு சொந்த காரில் தான் குரு பூஜைக்கு போகணும். கார் ஓனர் தான் டிரைவரா, கார் கண்ணாடிகளுக்கு கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. அப்படி இப்படி என்று கடுமையான அடக்குமுறை. ஒரு சமூகத்தை அடக்குமுறையால் அடக்கலாம் என்று நினைக்காதுங்க. அது ஒரு காலமும் நடக்காது. அந்த சமூகத்துடைய பிரச்சனை என்னன்னு பாருங்க. தம்பி தளபதி தீபக் பட்ட பகல்ல பப்ளிக்கை வெட்டி படுகொலை செய்யப்படுறான். அவனோட கொலையில இன்னும் சில உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்யல. கைது செய்ய முடியலையா, இல்லை கைது செய்யக்கூடாதா? எப்படி தீபக் தன்னுடைய திருமண நாளுக்கு விருந்து கொடுக்க இந்த குறிப்பிட்ட இந்த ஹோட்டலுக்கு வரான்ட்டு கொலையாளிக்கு தெரியும். இதை கூட காவல்துறை கண்டுபிடிக்க முடியல. மன வேதனையா இருக்கு. பக்கவட்டியை சேர்ந்த சின்னத்தம்பி அருண் அம்மாவுக்கு 55-60 வயசு இருக்கும். முத நாள் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க, மறுநாள் கொலை நடக்குது. இதுக்காண்டி அந்த அம்மாவை வழக்கில் சேர்த்து குண்டார் தடுப்பு சட்டம் போடுறீங்க. கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாம. எந்த தாயாட்டு தன் பெத்து பிள்ளைய போய் கொலை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா? எங்க தாய்மார்கள்லாம் எப்பா எந்த பிரச்சனைக்கு போகாதப்பா, ஒதுங்கி போப்பா, அவனை ஆண்டவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு எங்க தாய்மாரெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படி தாய்மார்கள் மேல வழக்கு பதிவு பண்ணி குண்டார் சட்டம் போடுறீங்க. கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாம. போராளி என்பவனுக்கு இந்த மரணமெல்லாம் எதிர்பார்த்தது ஒன்றுதான். தீபக் அண்ணன் வயசு உள்ளவன், தீபக் வயசு உள்ளவன், தீபக் அப்பாவை பார்த்து பேரை சொல்லி கூப்பிடுவான். இது தீபக் போன்ற இளைஞர்கள் தட்டி கேட்டா வெட்டி படுகொலை செய்வீங்களா? பார்த்துடலாம் எத்தனை பேர்த்த வெட்டி படுகொலை செய்யறேன். தம்பி தளபதி தீபக் மரணத்தை நான் தலைவர் பசுபதி பாண்டியன் மரணத்தோட தான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஒரு பசுபதி பாண்டியன் நயவஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டார். இன்னைக்கு ஊரெல்லாம் பசுபதி பாண்டியன். தம்பி தளபதி தீபக் வரலாறும் அதே தான். நன்றி, வணக்கம்.